Hi friends, welcome back to Mama with Bimma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம நிறைய ஈவென்ட்ஸ் பிளான் பண்ணி வச்சிருந்தோம்ல. அதுல ஈவென்ட்னா மக்கள் கொந்தளிச்சு டென்ஷன் ஆயிருவாங்க. என்ன இதுல என்ன இருக்குது, நம்ம பாப்பாக்காக வைக்கிறோம் அவ்வளவுதானே, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. ஸோ 2 ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம மாப்பிள்ளையை இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ மாப்பிள்ளையும் அவங்க கசின்ஸ் எல்லாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஷாரன் எல்லாருமே வாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க வரதா இருக்காங்க. சோ அதனால வந்து இப்ப மாப்பிள்ளைக்கு இங்க ஹல்திக்கு நாங்க ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஏன்னா எல்லாருமே வந்து எல்லோல இருக்கும்போது மாப்பிள்ளை வந்து எல்லோ குர்த்தா அந்த மாதிரிலாம் நம்ம போட்டுட்டு இருப்போம், ஷர்ட் அதெல்லாம் போட்டுட்டு இருப்போம். மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியணும் அப்படின்றதுனால ஏதாச்சும் எடுப்போம் அப்படின்ற ஒரு பிளான்ல வந்தோம். சோ அதனால இன்னைக்கு போய் நம்ம மாப்பிள்ளைக்கு குர்த்தாவோ இல்ல ஏதோ ஒண்ணு பார்க்க போறோம். எதா டிஃப்ரெண்டா இருக்கணும், பார்த்தணும் இவர் தான்ப்பா மாப்பிள்ளை அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். சோ அதனால எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். சோ அதுக்காக தான் இப்ப நானும் பேபிமா மட்டும் கிளம்பிட்டோம். ஏன்னா பாப்பா வந்து போய் இன்டர்ன்ஸ் முடிச்சுட்டு பயங்கர டயர்டா இருக்குது, நான் வரல அப்படின்னுட்டா. சோ மௌலிக்கு எக்ஸாம், நாளைக்கு எக்ஸாம், செமஸ்டர் எக்ஸாம் அவனுக்கு. சோ அதனால நான் வரல அப்படின்ட்டான். சோ நாங்க 2 பேர் மட்டும் ஆராம்சே போயிட்டு பாத்துட்டு நல்லா சூப்பரா சூஸ் பண்ணிட்டு வரலாம்னு கிளம்பிட்டோம். வாங்க போலாம். இப்படி பார்த்தாதான்ப்பா நல்லா இருக்கு. முதல்ல பார்க்கும்போது கர்றா கொடூரமா இருந்தது. முதல்ல பார்க்கும்போது எனக்கு காமெடியா இருந்தது. இப்படி பார்த்தா நல்லா தான் இருக்குது. பட் இந்த கையெல்லாம் வந்து கரெக்டா இங்க நின்றுணும், நின்னாதான் கரெக்டா இருக்கும். எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? இது எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்றது சஸ்பென்ஸ். ஓகே, பொண்ணு கல்யாணத்துல தான் இப்படி எல்லாம் போடணும்னு இருக்குது. உங்க கல்யாணத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் போடணும்னு இல்ல, அப்பெல்லாம் இல்லவே இல்லையே. இருந்திருப்போம், அப்ப வேற மாதிரி இருந்திருப்போம். பட் நம்மளா என் கல்யாணமா பண்ண இல்ல சொல்லு, நம்ம கல்யாணத்துக்குலாம் ஒண்ணுமே இல்லை. That is not a marriage. Okay, this is a marriage. சிம்பிள் அப்படின்னா SIMPLE ன்னு வரும். சி அவ்வளவுதான். அப்படி பண்ணது இதெல்லாம் நல்லாதான் இருக்குங்களா, கிராண்டா தெரியுமா? இப்ப என்னப்பா ஒல்லியாயிட்டன்னு நினைச்சிருந்தா கட்சியில இப்ப திரும்பி குண்டா நாம இருக்கிறது. எனக்கு நீ குண்டாயிட்ட, மூஞ்சி சட்டி மாதிரி இருக்கு, பழைய மாதிரி ஆயிடுச்சே. அது நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்கு, கரெக்டா தான் இருக்கு. ஆனா எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி போடுற மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு. ஆல்ரெடி 2 குர்த்தா எடுத்து வச்சிருக்கிறோம். இதுவும் குர்த்தா. நான் எனக்கு அந்த மாதிரி இருந்தா ஓகே. ஆனா அது 40,000 சொல்லிட்டாரு. நான் என்ன நினைச்சேன், சரி அந்த வேஸ்ட் கோட்டை அப்புறமா போட்டுக்கலாம், தனியா போடலாம். சரி அந்த மாதிரி பட்டன் இதுல வச்சு தருவீங்களா? இது சூப்பரா இருக்கு. வெல்வெட் துணியில வந்து ஸ்டோன் வச்சிருக்கேன். வீடியோ கால் பண்ணி செக் பண்றீங்க. வந்து இது வேணும்ன்ற பேச்சுலர் பார்ட்டிக்கு கோட். அப்பா நீ எனக்கு இப்ப பார்க்க வந்தப்பா, போட்டோ எடுத்து அனுப்பணுமா? இதையா? சரி இதை அப்படியே புடி. அவர் வீடியோ பார்த்துக்கினாருன்னா தெரிஞ்சிடும் அவருக்கு. இதுதான் மாப்பிள்ள, இந்த மாதிரி தான் பேச்சுலர் பார்ட்டிக்கு எடுக்கணும். போட்டோ எடுத்து அனுப்புறேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு. எதுக்கு போடுவேன்னு சொல்ல, நீ பிடிச்சிருக்குன்னா என்ன போடுவேன்னு கேக்குறியா? எதுக்கு போடுவ? சண்டேக்கு தான் போட போறேன். சண்டேக்கெல்லாம் அது நல்லா இருக்காது, பெருசு மாதிரியா இருப்ப. பரவாயில்லையா? யூஷுவல் இல்ல, யூஷுவலை விட அது டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த மாதிரி போடல, அதனால போடாது டிஃப்ரெண்டா தெரியுது. நல்லா இருக்கு, ஆனா ஏதோ மாதிரி டிஃப்ரெண்டா தெரியுது. செக் பண்ணி பாரு, நீ நல்லாதான் பாருக்க. இப்போ எடுத்தேனேப்பா, ஒயிட் டபுள் சைட் பாக்கெட் வச்சு தானேப்பா எடுத்தேன். எதுப்பா? முந்தானது கூட போட்டுருந்தேனே. அது வேற, இது வேற. இது ஜீன் ஜாக்கெட் நல்லா இருக்கு, இது பாக்கிறதுக்கே அழகா இருக்குது. இது ஜீன் ஜாக்கெட், ஜாக்கெட் இது மாதிரி இருக்கு. வந்தது மாப்பிள்ளைக்கு ஹல்திக்கு ட்ரெஸ் டயடம்ல எடுத்தோம். நாங்க டயடம்ல எடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்ல தான் டயடம் இருக்குது பாருங்க, அங்க எடுத்துட்டு இங்க வந்து சாப்பிடுது. உனக்கு தான் செட் ஆகல, என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கே ஒன்றும் புரியல. ஓவர் பில்டப் வேற கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. எப்படி வர போறீங்க நீங்க அப்படின்ட்டு நான் என்ன பண்றது? பாப்பாக்காக தான் ஃபுல்லா எல்லாம் பண்ணியிருக்கோம்.
அதை இப்பவே போட வேணாம்னு யோசிக்கிறேன். நான் வீட்டுக்கு வந்து நான் சொல்றேன் ட்ரெஸ்ஸை பத்தி நீ கமெண்ட் வந்ததெல்லாம் வீட்டுல போயிட்டு பேசலாம். இங்க பேசினா உங்களுக்கு புரியாது, காத்தடிக்கும், சவுண்ட் கேட்கும். ஓகே. அதனால ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்காக நீங்க எடுக்கவே இல்லை, 1-2 தான் எடுத்துக்கோ. என் தங்கச்சி வந்து எடுத்துட்டா அது அந்த இன்னும் நீங்க அந்த இது பார்க்கல, சுடிதார்ஸ் எல்லாம் பார்க்கல. அதனால மேபி இந்த நாங்க இன்னும் ஆக்சுவலி இதை நான் நேத்தே யோசிச்சேன், நீ அந்த வீடியோ எடுக்கும் போதே யோசிச்சேன். ஃபுல் ஃபிளட்ஜா நம்ம இன்னும் எடுக்கவே இல்லையே, நம்ம எல்லாம் யாருமே ஒழுங்காவே எடுத்துக்கலையே. சொன்ன கலர் நம்ம யாருமே ஒழுங்காவே எடுக்கலையே. அது பிளாக் சாரி எடுத்து ஆனா காட்டல. ஆமா, அது இவங்களுக்கு அது காட்டல. பிங்க் எடுத்துட்டேன், அந்த பிங்க் தான். ஆனா அது கிராண்டா தான் தெரியும். நான் மேக்கப் பண்ணி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டா உங்களுக்கு மேபி தெரியுமா இருக்கும். அப்புறம் வந்து அந்த நேவி ப்ளூ வந்து உங்களுக்கு வந்து லைட் இல்லாதனால அதனோட கிளிட்டர் தெரியல உங்களுக்கு. ஆமா, அது செம்மையா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். அது உங்களுக்கு லைட் இல்லாதனால நான் வச்சு காட்டனால உங்களுக்கு அது மேபி அதோட தெரியல. இருந்தாலும் வேற நான் செக் பண்ணி பாக்குறேன். அதை கம்பேர் பண்ணி பீட் பண்ற மாதிரி ஏதாவது சாரீ கிடைச்சது அப்படின்னா மேபி ரிசப்ஷன் பார்ப்பேன். இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் வேற எந்த கலருமே நான் எடுக்கலையே. நேத்து நீ முழுக்க காட்டினது எல்லாம் முக்காவாசி உங்க அம்மா தான் உன் தங்கச்சியும் தான். ஆனா நீ காட்டும் போதே நான் யோசிச்சேன்ப்பா, சரி ஓகே நம்ம என்ன கமெண்ட் பண்றதுன்னு கம்முன்னு விட்டுட்டேன். அதனாலதான் வந்து எல்லாருமே கமெண்ட்ல வந்து அம்மாக்கு வந்து நார்மல் சாரீஸ் தான் எடுக்க முடியும். ஏன்னா அவங்க கிராண்டா சாரீஸ் எல்லாம் கட்ட மாட்டாங்க, குத்துதும்பாங்க, அவங்க கஷ்டமா இருக்கும். இதனால அவங்க ரிப்பீட்டடா கட்டுவாங்க. அதை நீ வீட்டுல வந்தே பேசு. நான் பேசுறேன், எடுத்து சாப்பிடுப்பா. அத நான் டீ குடிக்கிறேன்ப்பா. நீ சாப்பிட்ற அழகு நல்லா இருக்கும் பாரு, அதை தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் விரும்புவாங்க. சாப்பிடு. டீ வேணாம், சிக்கன் பர்கர் சாப்பிடு. நீ கடிக்கும் போது சூப்பரா இருந்தது, ஆனா அதுக்குள்ள ஒரு போன் வந்துருச்சு. உனக்காக நான் ஒரு வாய் கடிச்சுக்கிறேன், ஓகேவா? அப்படிதான் கடிக்கணும். அது ஒரு வாய் இல்லப்பா, 4 வாய் சேர்ந்ததுப்பா. இங்க பாருப்பா எப்படி சாப்பிடுற நீனு. வீட்டுல சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்றப்பா, வெளில வந்தா கூட ஒரு டீசெண்டா சாப்பிட்றியா? அவ்வளவு பெருசுக்கு உள்ள விடுற வாயில. திரும்ப இது நல்லா இருக்கு. இது எதுக்கு? இது அங்க மாட்டிக்கிறதுக்கு. இது எதுக்கு ப்ரோ? மாட்டி விட்டுருங்களா? மாட்டி விட்டுருங்களா? இதுக்கு ஜீன் போட்டுக்கலாம்ல. ஜீன் லைட் கலர் போடு, லைட் கிரே கலர் ஜீன் இருந்தா சரி, காட்டன் பேண்ட் இருந்தா சரி, கிரே கலர் போடுங்க, நல்லா இருக்கும். கிரே பேண்ட் வச்சிருங்க நிறைய. ஒயிட் பேண்ட் இப்ப எடுத்து ஒயிட் போடக்கூடாது. ஒயிட் பண்ணலாம் சார், சூப்பரா இருக்கும். ஒயிட் ஒயிட் எக்ஸலென்ட்டா இருக்கும். ஓகே, நீங்க இதுல கலர் எடுத்துட்டு வரேன். கலர் எடுத்துறோம். ஒயிட் செயின் தெரியாதா? தெரியுமே, ஏன் தெரியாது? இது எல்லாம் குர்தாக்கு எல்லா இதுக்குமே நான் போட்டுக்கலாம்பா. இத போட சொன்னா போட மாட்டாராம், ஆனா இத போடுவாராம். எனக்கு பிரிக்கன் ஸ்டோன் பிடிக்கல. நான் ஆசைப்பட்டு வாங்கினேன். சரி, அப்ப இது ஒன்னு வாங்கி 2 பேர் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ண முடியாது பிரிக்கன் ஸ்டோன்ல. 2 பேர் யூஸ் பண்ண முடியாது, யாராவது ஒருத்தர் தான் யூஸ் பண்ண முடியும். சரி, அப்ப அவனுக்கு வாங்கி கொடுத்துருவோம். பிடிக்கலன்னா மாடல். எனக்கு ஸ்லிப்பர் பிடிக்கலன்றது ஒரு பட்சம். ரெண்டாவது எனக்கு அறவே பிடிக்கல அந்த ரேட்டு. 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் கொடுத்து என்ன காஸ்ட்? 7,500. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளியில போயிட்டு வந்துட்டோம். எதுக்காக போனோம் அப்படின்னா அது வந்து கூடிய விரைவில் வீடியோ வரும், தெரிஞ்சுக்கோங்க. திடீர்னு என்ன சொல்றது, உதிச்ச ஒண்ணு, நம்மளால அதை அவாய்ட் பண்ண முடியல. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடியாகி போகணுங்கிறது வந்து இன்னும் பெரிய விஷயமா நமக்கு இருக்கு. அப்படிங்கறதுனால எங்களுக்கெல்லாம் இருக்கு. சொல்லிட்டு பரவாயில்ல, வேணாம். எங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மாமாக்கும் மௌலிக்கும் தான் இல்ல, 2 பேத்துக்கும். அதனால 2 பேர் மட்டும் அவங்க வந்து அந்த ஷாப்பிங்கை முடிக்கணும் அப்படிங்கிற அவசியத்துல வாழ்ந்துட்டாங்க. அப்புறம் வந்து நேத்து வீடியோ போட்டிருந்தேன். அந்த நேத்து வீடியோஸ்ல வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு 2-3 சாரீஸ் தான் நல்லா இருக்கு, மத்ததெல்லாம் வந்து நார்மல் தான் அப்படின்னா. நார்மல் தாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. கிராண்டா எடுக்கிறதுக்கு அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அங்க சாரீ எடுத்துட்டாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலுமே இப்ப நான் இன்விடேஷன் வைக்க போறதுக்கு எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தேவைப்பட்டது. பட் அதுவும் இல்லாம எனக்கு சாரீஸ் எல்லாம் கம்மியா இருக்கு. ஒரு சில விஷயங்கள் தங்கச்சி வந்து நான் அதுல நிறைய தங்கச்சி எங்க அம்மாக்கும் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். என்னோடதுன்னு நான் நிறைய சொல்லவே இல்லை. அப்புறம் வந்துட்டு அந்த லாவெண்டர் கலர் வந்து சொல்லியிருந்தீங்க ஒரு 5,000 வந்து ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து அது அயன் பண்ணாதனால உங்களுக்கு அந்த லுக்கு தெரியல, கச்ச கச்ச கச்சன்னு இருக்குது அப்படின்னு. நம்ம என்னதான் இப்ப அயன் பண்ணி எடுத்து வச்சாலுமே திருப்பி எடுக்கும் போது நம்ம அயன் பண்ணி தான் ஆகணுங்கிற இது இருக்கு. அதனால அதை நான் அப்படியே வச்சுட்டேன்.
எடுக்கும் போது நல்லா ஸ்ட்ரீம் அயன் பண்ணி அழகா நம்ம கட்டிக்கலாம் அப்படின்ற போட்டுக்கலாம். அது போட்டு அதுக்கு மேல கோட்டு போட்டு நம்ம பெல்ட் போடும்போது அது செமையா இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது வீடியோல வந்து அந்த கிளாரிட்டி தெரியலையான்னு தெரியல. என்னோட ரிசப்ஷன் சாரியுமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆனா இதுல வந்து அந்த லைட்ல என்ன சொல்றது ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லா ஸ்டோன். அந்த சாரி தூக்குனீங்கன்னு வைங்க அப்படியே ஒரு எவ்வளவு தெரியுமா வெயிட், ஒரு 10 கிலோ வெயிட் இருக்கும் அந்த சாரி. அவ்வளவு ஸ்டோன் ஒர்க். அது எதுவுமே தெரியல அப்படின்னா அது லைட் இல்லாத காரணத்துல அறகுறையா எங்க வீட்டுல லைட் இருக்கிறதுனாலதான் இந்த இவ்வளவு பிரச்சனையுமே. என்ன மோனாவோட எந்த ஒரு ஈவெண்ட் ட்ரெஸ்ஸுமே நாங்க காட்டல. அதெல்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷன் டைம்ல தான் காட்டணும் அப்படிங்கறதுனால. இனி ஒரு விஷயம் வந்து நான் வந்து ஈவெண்ட்டுக்கு எத்தனை ட்ரெஸ் எடுத்திருக்கேன், எடுக்கலன்னு இல்ல, ஹல்திக்கு இன்னும் ஒரு 2-3 ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எடுக்கல நானு. சரிங்களா, அதெல்லாம் வந்து ஏன் எடுக்கல அப்படின்னா இப்ப வரப்போற ஃபங்க்ஷனுக்கு அதை பேஸ் பண்ணி நான் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுனாலதான் நான் வச்சுட்டேன். ஏன் காசை நம்ம போடணும் அப்படிங்கறது வந்துட்டு. மோனாக்குமே வந்து 2 ட்ரெஸ் நான் நிறுத்திட்டேன். மீதி எல்லாத்துக்குமே தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்ப கிறிஸ்துமஸ் நியூ இயர் எல்லாத்துக்குமே நம்ம எடுப்போம் தெரியுமா, அத வந்து அந்த கலர் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பல்கா வந்து ஒட்டுக்கா வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் நான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். எனக்குமே அதே தான். ஒரு 2-3 ஈவெண்ட்டுக்கு தான் நானுமே ட்ரெஸ் எடுத்திருக்கேன். மீதி வந்து எல்லாமே வந்து நான் இனிமே தான் எடுக்கணும். எனக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல நமக்கு வந்து கிறிஸ்துமஸ் நியூ இயர் என் பர்த்டே எல்லாமே வருது அப்படிங்கறனால அந்த டைம்ல நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒட்டுக்கா வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது நம்மளால. சரிங்களா, ஏன்னா ஒரு டைம்ல நம்ம போய் பார்ப்போம், அப்ப அந்த இடத்துல நமக்கு பிடிச்சிருக்கோம். இன்னொரு டைம் பார்க்கும்போது இன்னொரு இடத்துல நமக்கு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கறதுனால நாங்க எப்படி என்ன சொல்றது மனுஷன் புத்தி குரங்கு பாரு அந்த மாதிரிதான். அதனால நம்ம வந்து எப்படி சொல்றது நமக்கு இப்ப எடுத்துட்டோம்னாலும் ஐயோ அப்பவே எடுத்துட கூடாது அப்படின்னு தோணும். அப்படிங்கறனால பிட்டு பிட்டா எடுத்துக்கலாம். அப்படிங்கறனால நான் வந்து நான் என்னோட சாரி பிங்க் மட்டும் தான் காட்டினேன். அந்த பிங்க்குமே வந்து உங்களுக்கு லைட்டிங்ஸ்ல நம்ம ட்ரெஸ் போட்டதுல நமக்கு தெரியும் அப்படிங்கறது வந்து நான் நினைக்கிறேன். பட் நம்ம அந்த ஈவென்ட் டைம்ல நாங்க பார்க்கும்போது நீங்க அப்ப கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் காட்டும் போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஓகேவா, இப்ப இனி வந்து இது ஹவுஸ் லைட் அதுவும் இல்லாம மேக்கப் ஒண்ணும் இல்ல. அது மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீல் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது மௌலிக்கும் இவருக்குமே இன்னுமே வந்து டச்சே பண்ணல. இவங்களுக்கெல்லாம் இன்னுமே டச் பண்ணல. இவங்க எப்ப போய் எடுத்து எப்ப போய் சூட் தைக்க கொடுப்பாங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. இன்னுமே இன்விடேஷன் ஒர்க்குமே நம்ம பினிஷ் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த ஹாலு அந்த இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே இன்விடேஷன் எல்லாமே ஈவன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கல்யாணத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து பந்தக்கால் நடுறதுல இருந்து ஈவன் நம்ம ரிசப்ஷன் வரைக்குமே எல்லாமே அந்த இன்விடேஷன்ல வரணும். அப்படிங்கறதுனால நிறைய பிளான் பண்றதுனால நிறைய எங்கனால வந்து என்ன சொல்றது ஒரு இடத்துக்கு இன்னைக்கு போனா அது 5 டைம் போக வேண்டியதா இருக்கு. நான் நினைச்சேன் ஒரு டைம் போனாலே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்விடேஷனே ஒர்க்கே பாத்தீங்க அப்படின்னா இன்விடேஷன் செலக்ட் பண்றதுக்கே நாங்க 3 தடவை போக வேண்டியதா இருந்தது. 3 தடவை போனதுல இதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டென்ட் கொடுத்து ப்ரூஃப் பார்த்து அதெல்லாம் நேர்ல தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அதுக்கு 2 தடவை போகணும். இடையில இருக்கிற நம்ம வேலையும் செஞ்சாகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இடையில திடீர் நமக்கு ஏதாவது ப்ரோக்ராம் வந்துட்டே இருக்கு, அதையும் பார்க்கணும். அப்படிங்கும் போது எல்லாம் மிங்கிலாயி கொலாப்ஸ் ஆகி என்ன சொல்றது எல்லாமே நான் கடைசி டைம் அறிபறி இல்லாம நம்ம ஃப்ரீயா செய்யணும்னு ஒன்னொன்னும் ஆரம்பத்துல நான் பார்த்து செஞ்சுட்டு வரேன். பட் ஆனா வந்து எதையுமே ஒழுங்காவே நாங்க ஃபுல்ஃபில்லே பண்ணல. அப்படிங்கும் போது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா ஒரு சிலதெல்லாம் வந்து என்னன்னா கல்யாண பொண்ணு வீட்டுல ஷாப்பிங்கு பொண்ணு வீட்டுல பண்றது அப்படிங்கறது வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும். எனக்கு மௌலிக் பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, அவ்வளவு ஒர்க் எல்லாம் இருக்காது. பொண்ணு வீட்டுல தான் நிறைய ஒர்க் இருக்கும். மாப்பிள்ளை வீட்லயுமே பாத்தீங்கன்னா அவங்களுமே நிறைய ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சமா அவங்க ஒர்க் பண்ணா நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஈவெண்ட் எல்லாம் வைக்கிறோம் அப்படிங்கிற இதுல வந்துட்டு அந்த பிஸிலேயே வந்து ஒரு விஷயம் எப்படின்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒண்ணு மட்டும் முக்கியம் இல்ல, ட்ரெஸ் மட்டும் முக்கியம் இல்ல, மேக்கப்பு செட்டு அப்புறம் வந்துட்டு டெக்கரேஷனு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு டிஜே அது இது வெல்கம் இப்படி நிறைய பலதரப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஓடுது. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து எங்களோட ஐடியா எங்களோட இது அப்படின்னு சொல்லி யோசிச்சு இதுக்கு இந்த கலர் அதுக்கு இந்த கலர் இதுக்கு இது பண்ணும் அதுக்கு இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு குழப்பினா அது பத்தாதுன்னு இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னா ரிசப்ஷன் இதெல்லாம் பீட் பண்ற அளவுக்கு அது அவ்வளவு கிராண்டா இருக்கணும் அப்படிங்கறது அதையும் ஒரு பக்கம் யோசிச்சு அதுக்கு போய் 10 இடம் பார்த்து அதுக்கு வந்து இத்தனை இது என்ன சொல்றது இவ்வளோ என்ன சொல்றது டெக்கரேஷன் யாரை கூப்பிடுறது, டெக்கரேஷன் என்ன பண்றது, என்ன பூ கொடுக்கறது, ஸ்டேஜ் என்ன டெக்கரேஷன், என்ன கலர் டெக்கரேஷன், இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு
ஒன்னொன்னு நம்ம பிளானிங்ல போயிட்டே இருக்கும் போது இவ யாரை பிடிக்கிறது என்ன பிடிக்கிறதுன்னு அப்படி தேடி இப்பதான் எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணிருக்கோம். செட் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்து நம்ம வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் தான் எல்லாத்தையுமே வந்து ஃபைனலா ஒரு பிட்டு பார்க்கணும் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அது வந்து நாடளவில் வந்துட்டே இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கே புரியலப்பா, அவங்களுக்கு எப்படிப்பா புரியும்? ஒரு கல்யாணம் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இல்ல முடிச்சாச்சு, பிட்டு வேலைகள் மறந்து போன வேலைகள் அப்பப்போ போய் டச் பண்ணலான்னு பார்த்தாலும் கல்யாணங்கிறது சின்ன விஷயம் கிடையாது, புரியுதா? அதுல 7 ஆரம்பிச்சு ஜட்டு வரைக்கும் எல்லா வேலையும் நம்மளே தான் செய்யறோம், புரியுதா? அது நம்மளோட ஓன் கிரியேஷன், ஓன் இது. நம்ம 2 பேரும் நம்ம பார்த்து நமக்கு நடக்காதெல்லாம் என் பொண்ணுக்கு செய்யணும், ஒரு பிஞ்சு கூட நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கறத வந்து நாங்க யோசிச்சு ஒன்னொன்னும் பண்ணும் போது எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அதுவும் இல்லாம சரி நம்ம ஷாப்பிங் முதல்ல முடிச்சிடலான்னு பார்த்தா அதுவும் முடியல. ஷாப்பிங் வளர்ந்துகிட்டே இருக்கு. அது காரணம் நடுவுல ஒரு சில ஈவெண்ட் எல்லாம் எங்களை இன்வைட் பண்ணி மாட்டிக்கிறோம் நாங்க. அது ரெகுலரா வர்றதுதான்ப்பா. இல்ல அதுக்கும் ட்ரெஸ்ஸுக்கு போக வேண்டியதா போகுது இல்ல. இப்ப வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனையும் நம்ம வந்துட்டோமா, அதனால அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து இந்த வேற இல்லாம அவர் வந்தவர் வேற சொல்லிட்டு வர போயிட்டாரு, என்ன காஸ்டியூம்ல நீங்க வர போறீங்கன்னு எல்லாரும் ஈகரா வெயிட் பண்றோம். சோ முடியலடாப்பா நினைச்சேன் நானு. சும்மா இருக்கும் போதெல்லாம் யாரும் வர மாட்டீங்க. இப்ப பிஸியா பிஸின்றது ஆல்ரெடி ஒரு பக்கம் செலவு போயினுங்குது. செலவு போறதை தாண்டி இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்ப இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அப்பதான் வருது. எப்ப இதெல்லாம் வரணும்னு நம்ம வச்சு பாத்துன்னு இருக்குமோ அப்பெல்லாம் எதுவுமே வரல. இப்ப சரி அதையும் விட முடியாது இதையும் விட முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் எல்லாத்தையும் நம்ம பார்த்துதான் ஆகணும் ஒரு கட்டாயத்துல தள்ளப்பட்டதுனால நான் அப்படி லப்டின்னு புலம்பின்னு இருக்கேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்லா வந்து ஒரு ஃப்ரேமா நீங்க பார்க்கும் போது அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த தப்பு வந்து அடுத்த மேரேஜ்ல வரக்கூடாது அப்படிங்கறத வந்து நான் யோசிச்சு நான் பண்றேன். அது வரைக்கும் பொறுமை காக்கும். வேற ஏதாவது இன்னைக்கு மெயினா போனது வந்து எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் மாப்பிள்ளைக்கு ஹல்திக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் தான். இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு போய் என் கை வலி எனக்கு தாழ முடியலன்னு சொல்லிட்டு பிசியோலாம் போய் பண்ணிட்டு வந்தேன். கரெக்டா? ஆனாலுமே நான் வீட்டுல நின்னா ரெஸ்ட் எடுத்தனா எதுவுமே பண்ணல. போக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு கிளம்பி போறோம், வர வேண்டிய சுச்சுவேஷனுக்கு உட்கார்ந்து இருக்கோம் அப்படிங்கறது தான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாக் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.